கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கிறிஸ்தவ கிராம சபை ஊழியத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேத தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான ஒரு வேத வசனம் என்கிற அடிப்படையில் இல்லாதபடி சில இயற்கையான காரியங்கள் நம்முடைய மனிதர்களுக்கு நடக்கிறது. ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியம் நமக்கு நடக்கும் பொழுது அது இயற்கை அல்ல. அது நம்மளுக்கு ஆண்டவர் நம்ம ஏதோ ஒன்றை உணர்த்துவதற்காக அந்த இயற்கையை நமக்குடைய வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்துகிறார் என்ற அடிப்படையில் நிறைய நம்மளுடைய வேதத்தில் காணப்படுகிறது. அதில் இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக யாத்ராமத்தின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் அங்கே மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே 3வது அதிகாரம் 2வது வசனத்தில் கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்னியால் ஜுவாலித்து இருந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று சொல்லி அங்கே வாசிக்கிறோம். அதாவது பொதுவாகவே ஒரு முட்செடியில தீ பிடிச்சி எரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் இங்க என்ன நடக்குது? தீ எரியுது, ஆனா அந்த செடிக்கு எதுவுமே ஆகல, வெந்து போகாது இருந்தது என்று சொல்லி வேதம் வாசிக்கிறோம். அப்போ உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இயற்கையில் ஒன்று நடக்கும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில அதே காரியம் தேவன் நம்மோடு கூட ஏதோ ஒன்றை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை அல்லது ஏதோ ஒன்றை அதிலிருந்து நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார். அப்ப இவன் தீர்மானம் எடுக்கிறான், நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் திரும்ப என்ன பண்றாரு, அவர் அந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி அவர் கிட்ட போய் பார்க்கும் பொழுது ஆண்டவர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீ நிற்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி என்று சொல்லி சொல்லுகிறார். உடனே பரிசுத்த பூமின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த முட்செடியை காமிச்சிட்டு அவருடைய இருதயத்தில் இருக்கிறத அந்த மோசையோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்று சொல்லி அவரை குறித்து சொல்லிட்டு, நான் எகிப்தில் இருக்கிறதான இஸ்ரவேலின் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன். அவர்கள் இடுகிற கூக்குரல் நான் கேட்டேன். அவர்கள் இந்த எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு நான் உன்னைய அங்க அனுப்ப போறேன், நீ வா என்று சொல்லி அங்கே ஒரு தரிசனத்தின் மூலமாக அங்க ஒரு கட்டளை கொடுக்கிறார். அப்போ நீ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10வது வசனம், 3வது அதிகாரம் 10வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்று சொல்லுகிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் என்று சொல்லும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி அவர் அங்கே அவனுக்கு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். அங்கே என்ன பண்றாரு, அவருடைய வல்லமை விளங்கும்படியா நீ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி அவர் சொல்லுகிறார். அதாவது அவர்கள் வல்லமையை கண்டாலே ஒழிய அவன் உன்னை விடமாட்டான். நீ இப்ப 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பொன்னுடைமைகளையும் வசங்களையும் கேட்டு வாங்குவீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, குமாரனும் குமாரத்திகளும் தரித்து எகிப்தரை கொள்ளுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஹிஸ்டரி அவர் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சொல்லிட்டு நான் உன்னை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே மோசே அந்த ஆண்டவருடைய அழைப்புக்கு சம்மதிச்சு அவர் போகிறார். அப்ப இந்த நாளிலும் கூட இந்த சம்பவத்தின் அடிப்படையில் நாம தெரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, உலகத்தில மற்ற மனிதர்களுக்கு முட்செடி எரியும் பொழுது அது வெந்து சாம்பலாயிடும். ஆனால் நமக்கு முட்செடி ஆண்டவர் ஒரு தரிசனத்தால் முட்செடி தரும் பொழுது அது தரிசனத்தின் செடியாய் மாறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வெந்து போகாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் கிட்ட போய் பார்ப்பேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார் இது பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு நீங்களும் நானும் உலகத்துல பார்க்கிற தரிசனம் எல்லாம் அது என்ன பண்ணாது, அல்லது உலகத்தின் மனிதர்களுக்கு ஏதோ ஒரு செடி இருந்தது, வெந்து போச்சுது, அது சாம்பலாச்சுங்க பொழுது, ஆனா நமக்கு அது தரிசனத்தின் பூமியாய் காணப்படுகிற ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அதை அழைக்கிற ஒரு அழைப்பினுடைய பூமியாய் அது காணப்படலாம். அது மாத்திரமல்ல, அங்கே மற்றவர்களுக்கு அந்த முட்செடி ஒருவேளை அது வெந்து போகிற முட்செடியா இருக்கலாம். ஆனால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த முட்செடியிலிருந்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசி நம்முடைய ஒரு புதிய தொடக்கத்தை அல்லது ஒரு புதிய திட்டத்தை நம்முடைய கையில கொடுத்து அங்கே நடத்துவதை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அருமையான நாளிலும் கூட நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலகத்தில் உள்ள மக்களுக்கு அது முட்செடியாய் காணப்படலாம், ஆனா எனக்கு அது தரிசனத்தின் செடி, அது எனக்கு என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செடி, அல்லது ஆண்டவர் என்னோடு கூட பேசக்கூடிய ஒரு நாள் என்பதை நம்ம தீர்மானித்துக் கொண்டு அந்த பரிசுத்த பர்வதம், அந்த பரிசுத்த பூமியில நின்று கொண்டு நம்ம என்ன பண்ணோம், தேவ திட்டத்தை நம்ம கையில் எடுக்கும் பொழுது தேவன் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த நாளிலும் கூட சில நாள் நம்ம யோசிச்சுட்டு இருக்கலாம், என்னோட தரிசனத்தின் அடிப்படையில் தான் நான் வந்தேன், இந்த பரிசுத்த பூமியில நிற்கிறேனே, ஒருவேளை எனக்கு எல்லா சூழ்நிலையும் வறண்டு போயிருக்குது என்று சொல்லி ஒருவேளை இந்த கால வேளையில் அல்லது இந்த நாளிலும் கூட நீங்க அதை பார்த்து கொண்டிருக்கிறதான யாராவது அப்படி யோசிச்சீங்கன்னா, ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதற்கு தேவையான எல்லா காரியமும் திட்டமும் அவர் கையில வைத்து கொண்டுதான் நம்மளை
உங்களை அனுப்புகிறார் என்பதை இந்த நாளிலும் கூட மீண்டுமா நீங்க நினைவு கொள்ளுங்க. அப்ப ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வைங்க. நிச்சயம் ஒரு நாள் வரும். ஆண்டவர் தரிசனத்தை நிறைவேற்றி அவர் எல்லா கொள்ளையுடைமைகளை கொள்ளையிடக்கூடிய அளவுல நம்ம என்ன பண்ணுவாரு, நம்ம எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவார். ஒருவேளை எகிப்தின் பாவ அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அல்ல எகிப்தை போல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த தரிசனத்தை தந்து ஆண்டவர் உங்களை என்னை வெளியில நடத்தி கொண்டு போவதை இந்த நாளில் கூட நீங்க கண்கூடாய் பார்ப்பீங்க. அப்போ இந்த ஆண்டவரத்தில் நம்ம சொல்லணும், ஆண்டவரே இந்த தரிசனை தந்ததற்காக நீங்க ஸ்தோத்திரப்பா, இந்த முச்சடியில வந்து எங்களோடு கூட பேசுறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்ப உலகத்துல மனிதர் பார்க்கும் பொழுது அது சாதாரண முச்செடி, ஆனால் நமக்கு அது தரிசனத்தின் செடி. அப்ப இந்த நாளிலும் கூட தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே நீங்க தந்த தரிசனத்துல நிற்கத்தக்கதான பலன் எங்களுக்கு தாங்க என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய வல்லமையின்படி நம்மளுக்கு நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கிறார். அப்புறம் எல்லாரும் நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் இந்த நாளிலும் கொடுத்த எங்க தரிசன பூமிக்காய், தரிசனத்தின் செடிக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற கர்த்தர் தாமே, எல்லாவற்றையும் எங்களுக்கு முழு பலத்தோடு கூட ஆண்டவரே தந்து எங்களை வழிநடத்த போறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஆண்டவரே அது வெறும் செடியா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது தரிசனத்தின் செடியாய் இந்த நாளிலும் கூட தரிசனத்தோடு கூட ஊழியத்தை செய்வதற்கு எங்களுக்கு பலன் தாரும். காத்துக்கொள், வழிநடத்த, பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.